வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். சித்திரை நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தில் 14வது நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் கன்னி ராசியிலும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலும் வரும். இவர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்வார்கள். உலக ஆசைகள் அதிகமாக இருக்கும். செல்வ வளம் உண்டு, மூட நம்பிக்கைகள் உண்டு, ஆன்மீக பலம் உண்டு, ஆன்மீக ஈடுபாடும் உண்டு. எதிரிகளை அடிக்க வல்லவர்கள், அசாதாரணமான புத்திசாலிகள், நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டு. இரக்கம் இல்லாதவர்கள், தயவு தாட்சண்யம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் பிறருக்கு தீங்கு செய்வார்கள். அனைவரிடம் நட்பு பாராட்டுவார்கள். யாரையும் நம்ப மாட்டார்கள். நம்பிவிட்டால் மற்றவர்கள் இவரை எளிதில் ஏமாற்றி விடலாம். எல்லார் விஷயத்திலும் நம்பர் 1ஆக இருக்க விரும்புவார்கள். திடபுத்தி இல்லாதவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். தந்திரமாக இருப்பார்கள். இனிமையாக பேசி அடுத்தவரை ஏமாற்றி காரியம் சாதித்து விடுவார்கள். மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லிவிடுவார்கள். கெத்தாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களை பற்றிய நிறைய விமர்சனங்களை கண்டு கொள்ளாமல் வாழ்வது அவர்களுக்கு நன்மையை தரும். மன ரீதியாக அமைதியாக வாழ மாட்டார்கள். இடம் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரும். உடன் பிறந்தோர் யாவரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். மன அழுத்தத்தோடு வாழ்வார்கள். இவர்கள் கணவனாயின் மனைவியையும் மனைவியாயின் கணவனையும் அதிகாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரம் அதிகாரம் மிக்கது. எல்லோரிடமும் அதிகாரம் செய்வார்கள். இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால் அந்த மனப்பான்மையின் அடிப்படை காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களை குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். இவர்களால் குடும்பத்தினரிடையே நிம்மதி இருக்காது. மற்றவர்களை உயர்த்தும் வேணிப்படியாக வாழ்வார்கள். நட்பு வட்டாரத்தில் இவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு. இந்த நட்சத்திரத்தின் பறவை மரங்கொத்தி பறவை. ஆதலால் மரங்கொத்தி பறவை படத்தை வீட்டில் மாட்டி வைத்தால் நல்லது. இந்த நட்சத்திரத்தின் பூ செண்பகப்பூ, விலங்கு புடி. இவர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இவர்களின் குரல் தெளிவாக இருக்கும். இவர்கள் பொதுவாக யார்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்ள மாட்டாங்க. இவர்களுக்கு ராக திசையில் சங்கடங்கள் நிகழும். மனதில் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை நடக்காது. எதிலும் ஒரு பிடிப்பு ஏற்படாது. காளி மற்றும் துர்க்கை வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் நன்மைகளை அடையலாம். நன்றி, வணக்கம்.